வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோடை காலத்தில் ஒரு சிறப்பு ரயில், ஒரு முக்கியமான சிறப்பு ரயில் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, இந்த ஜூன் மாதம் வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் ஓடப்போகுது. ஸோ அந்த சிறப்பு ரயிலை பற்றிய ஒரு அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் உள்ள சார்லப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் இருந்து நமது தமிழ்நாட்டுடைய தென்கோடி முனையாகிய கன்னியாகுமரி வரைக்கும் அந்த சிறப்பு ரயில் விட்டுருக்குறாங்க. அந்த வண்டி நம்பர் 07229 07230, அது 07229 07230. இந்த வண்டியானது ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை ஓட இருக்கிறது. இந்த வண்டி சார்லப்பள்ளியிலிருந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் இரவு 9:50 புறப்பட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30 அளவில் இது கன்னியாகுமரி வந்து சேர்க்கிறது. ஸோ கன்னியாகுமரியில் சூரியதை பார்த்து சுற்றி பார்ப்பதற்கு ஏற்பாடு இந்த டயரை அமைச்சிருக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். சார்லப்பள்ளியிலிருந்து ஏப்ரல் மாதம் 2, 9, 16, 23, 30, மே மாதம் 7, 14, 21, 28, ஜூன் 4, 11, 18, 25 ஆகிய தேதிகளில் இது சார்லப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு கன்னியாகுமரி நோக்கி வருகிறது. அதே போல் கன்னியாகுமரியிலிருந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று காலை 5:15 புறப்பட்டு மறுநாள் 11:40 சார்லப்பள்ளி சென்று அடைகிறது. கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் நாட்களை பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 4, 11, 18, 25 மற்றும் மே 2, 9, 16, 23, 30, அப்புறம் ஜூன் மாதம் 6, 13, 20, 27 ஆகிய நாட்களில் இது கன்னியாகுமரியிலிருந்து சார்லப்பள்ளி நோக்கி செல்கிறது. இந்த வண்டியில் 2 அன்ரிசர்வ் கோச், 2 SLR கோச், ஸ்லீப்பர் கோச் 10 கோச் அனுப்பிச்சிருக்கிறாங்க. தேர்ட் ஏசி ஒரு 5, செகண்ட் ஏசி 1 ஆக இந்த காம்பினேஷன் கொண்ட பெட்டிகளாக இது அமைகிறது. இந்த வண்டி போகிற ரூட்டை பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி காலை 5:15 புறப்படக்கூடிய வண்டி நாகர்கோவில், வள்ளியூர், திருநெல்வேலிக்கு காலை 7:25 வருது. அப்புறம் வந்து கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரைக்கு 9:55 வருது. அப்புறம் வந்து கொடைக்கானல் லோடு, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளிக்கு மதியம் 12:15 வருகிறது. அப்புறம் தஞ்சாவூர், கும்பகோணம், அது மெயின் லைனில் போகுது. தஞ்சாவூர், கும்பகோணம், அப்புறம் வந்து சிதம்பரம், மயிலாடுதுறை இந்த ஊர்கள் வழியாக விழுப்புரத்துக்கு சாயங்காலம் 5 மணிக்கு போய் சேருது. அங்கிருந்து திருவண்ணாமலை வழியாக, திருவண்ணாமலை, காட்பாடி, திருத்தணி வழியாக ரேணிகுண்டாவுக்கும் செல்கிறது. ஸோ ரேணிகுண்டாவுக்கு இரவு 10:45 அளவில் போய் சேர்க்கிறது. எனவே நீங்கள் ரேணிகுண்டா போகிறதுக்கும் திருத்தணி போகிறதுக்கும் இந்த வண்டியை தென் மாவட்ட மக்கள் பயன்படுத்திக்கலாங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. அதே போல் இது சார்லப்பள்ளியில் இருக்கும்போது ரேணிகுண்டாவுக்கு காலை 9 மணிக்கு வந்து சேர்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலைக்கு மதியம் 12:40, விழுப்புரத்துக்கு மதியம் 1:55, கும்பகோணத்துக்கு 16:54, 4:54, 5 மணி அளவில் சேருது. அப்புறம் தஞ்சாவூருக்கு 19:15, மதுரைக்கு 21:50 வந்து சேர்கிறது. ஸோ இப்படியாக இந்த ட்ரெயின் அமைவதனால் இதற்கான புக்கிங் தொடங்கிவிட்டது. எனவே இந்த கோடை காலத்தில் இந்த வண்டி செல்லும் வழித்தடத்தில் உங்களுக்கு எங்கேயாவது புக் பண்ண இருந்தால் உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள். நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய செல்ஃபோனில் ட்ரிப்கார்ட் 360 அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. பேக்கேஜ் டூர் போகிறவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.